ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம். திருநீர்மலையில் இருக்க நீர்வண்ண பெருமாள் திருக்கோவில் போயிருந்தோம். அந்த விளாக் பார்க்கலாம். திருவிழா டைம்ன்றதுனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இன்றைக்கி 6th டே சாட்டர்டே. நாங்கள் சரி ஓகே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நார்மலாக தான் போனோம். அது திருவிழாவாக அமைஞ்சது. நீர்வண்ண பெருமாள் வந்து கீழே இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அங்கே வந்து பெருமாளுக்கு தாலாட்டு ஆரத்தி போட்டிருந்தாங்க, அதையுமே பார்த்தோம். இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா 4 பெருமாள் இருக்கார். ஃபஸ்ட்டு நீர்வண்ண பெருமாள் அடிவாரத்தில் இருக்கார். மேலே போனதுமே ஸ்ரீரங்க பெருமாள், உலகானந்த பெருமாள், நரசிம்ம பெருமாள் 3 பேருமே மேலே இருக்காங்க. அழகாக தரிசனம் பண்ணலாம். சரி, அடிவாரத்தில் இருக்க நீர்வண்ண பெருமாளை பார்த்துட்டு அம்மனும் பார்த்துட்டு சரி ஓகே மேலே ஏறி போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக நின்று ஆராத்தியும் பார்த்தோம். ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஒரு 250 ஸ்டெப்ஸ் தான் இருந்தது, ஈஸியாக ஏறிடலாம். ப்ளஸ் போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார், அவரையுமே பார்த்தோம். அதில் எங்கள் பாப்பா எனக்கும் தொட்டு வச்சு எனக்கும் வேண்டிக்கிட்டாங்க. தென் அங்கே வீடு கட்டி எல்லாருமே கல் வச்சு வீடு கட்டி எல்லோரும் வேண்டியிருந்தாங்க. சரி நம்மளும் சின்னதாக வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு சின்ன வீடு கட்டினோம். தென் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போனோம். மேலே ஏறி போனதும் வந்துட்டு ஒரு 250 ஸ்டெப்ஸ்லேயே வந்துடுச்சு. மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் இப்படி ஒரு ஸ்பாட் வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தென் அங்கேருந்து நாங்கள் உள்ளே போய் ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம். அவர் படுத்த நிலையில் இருப்பார். சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருப்பாரோ அப்படியே இருந்தார். அதை பார்த்துட்டு அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். மிளகு சாதம், புளி சாதம், ப்ளஸ் அங்கே ஸ்பெஷல் வந்து மிளகு தோசை, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே நின்று சின்னதாக அதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும்னா இது மாதிரி பாசிட்டிவான பிளேசஸ்லாம் நம்ம போகணுன்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கலாம். நம்ம சரௌண்டிங்கும் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இது மாதிரி புதுசாக டெம்பிள்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ஃபீலிங் சம்திங் பீஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.